ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியல் ஜூன் 6ஆம் தேதிக்கான ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரியோட அண்ணனை போட்டு சிவராமன் வந்து அடிடினா அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாறி மாறி சண்டையெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஓடி போய் ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகி உடனே ரகுராம் இருக்கிற அந்த ரூம் கதவை போட்டு தட்டிட்டு இருக்காங்க. உடனே சிவராம என்ன பண்றாங்கன்னா கதவை போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு உள்ள போயிடுறாங்க. பார்த்தா இது எல்லாமே நம்ம சாரோட அப்பா மகாலிங்கம் கண்ட கனவு. இந்த பக்கம் நம்ம சார் வந்து அப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும், ஐயோ என்னம்மா இது, அப்ப நான் கண்டதெல்லாம் கனவா? இல்லப்பா, நீங்க கண்ட கனவு கண்டிப்பா நினைவாகும், கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தால கூத்த பாருங்கிற மாதிரி சார் வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா சரி பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் தானா வந்து நம்ம ஜானகி பக்கத்துல தலையை குனிச்சு வைக்கப்பட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சாருவும் அவங்க அப்பாவும் வந்து பேரதிர்ச்சி ஆறாங்க. என்னம்மா இது, பெருசா இவ வரமாட்டான்னு சொன்னேன், இப்ப நான் இப்படி கல்ல மாதிரி வந்து இருக்கா, அதான் அப்பா எனக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பேசி இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜானகி வந்து சரிமா போய் புடவையை மாத்திட்டுவா அப்படின்னு சொன்னதும் மாயா வந்து கூடவே போறேன்னு எடுக்கிறாங்க. இல்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானா பாட்டுக்கு தனியே போறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல சாரு என்ன பண்றாங்கன்னா நேரா கோச் கார்த்திக்கு போன் போட்டு, எங்க ஆமா தானாவை நீங்க கூட்டிட்டு போகலையா, என்னங்க என்ன கடுப்பேத்துறீங்களா, நான் எவ்வளவு நேரமா தானாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, கடைசியில் அவ போயிட்டாங்க, எனக்கு அவ்வளவு கோமா இருக்கு, வச்சிருங்க போன அப்படின்னு சொல்லி காட்டி வந்து போனை வச்சதும் சார் வந்து அரிச்சு ஆறாங்க. நேரா சாரு வந்து நம்ம தனா ரூமுக்கு வராங்க. தனா என்ன பண்ணிட்டு இருக்க, ஆமா காட்டி நீ பார்க்க போக இல்லையா? இல்ல சாரு, எனக்கு அம்மா அப்பாவோட கௌரவம் தான் முக்கியம், அதனால அவங்க ஆசைப்படுற மாதிரி நான் அவங்க பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னதும், இங்க பாரு அவங்களுக்காக இந்த குடும்பத்துக்காக உன் வாழ்க்கையை நீ தியாகம் பண்ண போறியா முட்டாள அப்படின்னு சொன்னதும், போனிச்சாது நீ இது வரைக்கும் எனக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும், பார்த்தல ஏற்கனவே ஒரு பொண்ணு இந்த ஊரை விட்டு போனதால அவங்க அம்மா அப்பா என்ன நிலைமைக்கு ஆனாங்கன்னு பார்த்தல, அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கு வரக்கூடாது, அவங்க சந்தோஷமே நான் யாரும் வளர்ப்பு ரகுராமோட வளர்ப்பு. சோ என் அம்மாவும் அப்பாவோட முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா, அவங்க கனவே என் கல்யாணம் தான், இதனால ஒரு பகையும் தீரப்போகுது, அதனால என் சந்தோஷத்தை என் அம்மா அப்பாவுக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன், தயவு பண்ணிங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லுதுச்சு. பைத்தியம், உன்னை திருத்தவே முடியாது அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு சார் வந்து விஷயத்த மகாலிங்க கிட்ட சொல்றாங்க. என்னமா அது இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் குசுக்குறாங்க. அது என்ன ரெண்டு பேரும் பல மணி நேரமா குசுத்துட்டு இருக்கீங்க, சத்தமா பேச வேண்டியதானேங்கிற மாதிரி சொன்னதும், அது ஒண்ணு இல்ல சம்மந்தி, டைம் ஆச்சு, சட்டை போட்டுன்னு தட்டை மாத்த வேணாமா, அதனாலதான் அப்படின்னு சொன்னதும், இப்படி சத்தமெல்லாம் பேசக்கூடாது, இப்படி எல்லாம் குசுன்னு பேசக்கூடாது, சத்தமா பேசுங்கிற மாதிரி சொன்னதும், ஐயோ இந்த பைத்தியக்காரனுக்கு சம்மந்தி அமைஞ்சிட்டு நான் படுற பாடு இருக்கேங்கிற மாதிரி மகாலிங்கம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம தனாவை பாக்குறதுக்காக மாயாவும் சீனுவும் கிளம்புறாங்க. ஆமா என்ன பண்ணிட்டு இருக்க, ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்டதும் உடனே தனா வந்து மூச்சு தூக்கி வச்சுக்கிறாங்க. ஏய் இங்க பாரு, உண்மையிலேயே உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மந்தம் தானே அப்படின்னு கேட்டதும், இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொல்ற, ஆமா நான் கோச் கார்த்திகை வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சீனுவுக்கும் மாயாவுக்கும் இடிய பிறந்த மாதிரி போயிடுது. தனா என்ன சொல்ற, இப்ப வந்து சொல்ற, அப்ப கார்த்திக் கோச் ஆமா அவரு என்ன காதலிக்கிறாரு அப்படின்னு காலேஜ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் தனா சொல்லி முடிச்சதும் மாயாவும் சீனியும் செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. இப்ப நீ என்னதான் பண்ண போறடி, எனக்கு ஒண்ணுமே புரியல, கார்த்தி நீயும் காதலிக்கிறேன்னு சொல்ற, இங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க, உன் மனசுல என்னதான் தானா நினைச்சிட்டு இருக்கேங்கிற மாதிரி மாயா வந்து கேக்குறாங்க. இங்க பாருங்க, நானும் கார்த்தியும் காதலிக்கிறது உண்மை, அதுக்காக என் அம்மா அப்பா மனசை வந்து கஷ்டப்படுத்த விரும்பல, எப்படியோ அவங்க சந்தோஷத்துக்காக வச்சும் நான் என் வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணத்தானே வேணும், அதான் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொன்னதும் சீனு மாயா அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாரு நீ முட்டாள்தனமா முடிவெடுக்கிற தானா அப்படின்னு சொன்னதும், இங்க பாருங்க பாத்தீங்களே ஏற்கனவே ஒரு பொண்ணு இந்த ஊரை விட்டு போனதால அவங்க அம்மா அப்பா என்ன முடிவெடுத்தாங்கன்னு, அதே நிலைமை நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது, அதே மாதிரி நம்ம பகையும் தீரப்போகுது, என் காதல் வந்து உண்மையானதா இருந்தா அந்த கடவுளை சேர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து கீழே வராங்க. உடனே தானா பார்த்தது சாரு மகாலிங்கமும் டென்ஷன் ஆறாங்க. இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி குடும்ப சந்தோஷம்